ஹலோ பேஸ் ஐமனுக்கும் ஒரு ஊர்ல திடீர்னு நாயா மாறுறாங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, எதனால நாயா மாறுறாங்க அப்படின்றதான் இந்த பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 3 மகன்களுக்கும் திருமணமாகி 3 மருமகளும் வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த 3 மகனோட தாய்க்கு உதவி மனப்பான்மை, அதாவது ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமா இருந்தது. ஏழைகளுக்கு உணவளிப்பதும் ஏழைகளுக்கு உதவுவதும் உதவி செய்வதும் அவங்களுக்கு எப்போதும் ஒரு வழக்கமா இருக்கு. ஆனாலும் 3 மருமகளும் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க 3 மருமகளையும் வந்து ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும், நீங்க 3 பேரும் நல்லா சமைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த 3 பேருமே வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது 3 பேருமே கோவப்படுறாங்க. இப்ப பெரிய மருமகள் அவனுடைய கணவன்ட்ட, உங்க அம்மா என்ன நினைச்சிருக்காங்க, உங்க அம்மா எங்களை நாய் போல் நடத்துறாங்க, இப்படிலாம் கேவலமா நடத்துறாங்களே, உங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க, ஏழைகளுக்கு உணவு அளிக்குன்னு சொல்லி எங்க உயிரை வாங்குறாங்க அப்படின்னு பயங்கரமா திட்டுறா. உங்க அம்மா விட்டு நான் எப்ப வெளியே போகணும்னு தெரியல அப்படின்னு அவ கத்துறா. இப்ப 2வது மருமகளும் அவனுடைய கணவர்கிட்ட கத்துறா. 3வது மருமகள் கையில பயங்கரமா வந்து வெட்டுக்காயம் பட்டிருக்கு. அவ அழுதுட்டே இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சின்ன மகன் கேட்கிறான் அவனுடைய மனைவிட்ட. இப்ப உன்னுடைய அம்மா ஏழைகளுக்கெல்லாம் வந்து உணவளிக்கணும்னு சொல்லிட்டு காய்கறி வெட்டு வேலையை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்ப நான் வெட்டும் போது கையில வெட்டுப்பட்டுருச்சு. இப்படி மோசமான செயலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏழைகளுக்கு உணவளிக்க இவங்க யாரு, இவங்க ஒரு தியாகியா, மோசமான வார்த்தையில நான் உன்னை விட்டு போறேன், இவங்க கூட வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அவளும் சொல்றான். இப்ப 3 மகன்களுமே பயங்கரமா கோபமா வராங்க. இப்ப சின்ன மகன் போயிட்டு, ஏமா உங்களுக்கு வேற வேலை இல்லையா, ஏழைக்கெல்லாம் உதவி பண்ற பேர்ல என்னுடைய மனைவியை இப்படி துன்புறுத்தி அப்படின்னு பயங்கரமா கோபமா வரான். உடனே வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு கத்துறான். அதே போல 3 மகன்களும் சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு அழுதுகிட்டு வீட்டை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு கோபத்துல வெளில போறாங்க. 3 மகன்களும் எதுவுமே சொல்ல, 3 மருமகளும் எதுவுமே சொல்ல. அவங்க வெளியே போய் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க. ஆனா அந்த சகோதரன் வீட்டுக்கு போனாலும் அவனும் கஷ்டத்துல இருக்கிறான். இனிமே நம்ம அங்க போக முடியாது அப்படின்னு வழியில நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இளைஞனை சந்திக்கிறாங்க. எங்கம்மா போறீங்க, நீங்க யாருமான்னு கேட்கறான். நான் தங்கறதுக்கு ஒரு இடத்தை தேடி போறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த நேரத்துல நீ எங்க போவீங்க, எங்க போய் தங்குவீங்க அப்படின்னு கேட்கறான். நீ ஏமா எங்கேயே போய் தங்கணும், என் வீட்டுல தங்கிக்க, இங்க நிறைய இடம் இருக்கு, என் வீட்டுல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்றான். அவங்களும் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. வீடு முழுவதும் ஒரே பயபக்தியா இறை வழிபாட்டுல நம்பிக்கை கொண்ட ஒரு இளைஞனா அந்த இளைஞன் இருக்கிறான். இப்ப அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. இப்ப ஏமா நீங்க வெளியே வந்தீங்க, உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கறான். அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க, நான் ஏழைகளுக்கெல்லாம் உணவளிச்சிட்டு இருந்தேன், என் மருமகளுக்கு யாருக்குமே பிடிக்கல, அதனால என்ன வெளியே தோத்துட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டு வருத்தம் அடைறான். இப்ப அவனும் வெளியே வேலைக்கு போறான். மறுநாள் வீடை திறந்து பாக்குறாங்க. வீட்டுல வெளில நிறைய அனாதை குழந்தைகளும் நிறைய அனாதை மக்களும் நிக்கிறாங்க. நிறைய பேர் நிக்கிறாங்க. இப்ப அதை பார்த்து ஆச்சரியம், நீங்க எப்படி மக்கள் இங்க வந்தீங்க, என்ன தேடி இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்தீங்களா, நான் இங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க இந்த பகுதியில தான் வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னும் அவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ஆனந்த மகிழ்ச்சி அடைறாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. இருந்தாலும் என்கிட்ட உதவி செய்யறதுக்கு எதுவுமே இல்லையப்பா, உணவு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னும் அவங்க வந்து கை விரிக்கிறாங்க. நான் வந்து மகன்கள் கூட இல்ல, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி இல்லையாமா, இங்க நிறைய உணவு கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, அப்படி சொன்னதாலதான் இங்க வந்தேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவங்க திரும்பி பாக்குறாங்க, அங்க உணவு இருக்கு, அதுவும் 50-100 பேத்துக்கு மேல உணவு போற அளவுக்கு சமைச்சு ரெடியா இருக்கு. இதை பார்த்து ஆச்சரியத்தின் உச்சிக்கே போறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ உடனடியா எல்லாரையும் வாங்கப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போய் எல்லோருக்குமே சாப்பாடு தராங்க. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, யாருங்க உணவு வச்சிருப்பா, என்ன நடந்திருக்குன்னு அவங்க ஒண்ணுமே புரியல. ஆனாலும் காலைல எழுந்திரிச்சா தினந்தோறும் அங்க உணவு இருக்குது, எல்லோரும் சாப்பிடுறாங்க. இப்ப அந்த பகுதி முழுவதுமே இப்படி ஒருத்தவங்க உணவு தராங்க அப்படின்னு எல்லா இடத்துக்கும் பரவுது. இந்த 3 மருமகளுக்கும் இந்த செய்திகள் வந்து பரவுது. இப்ப இதை கேட்டு ஏதாவது பெரிய பணக்காரனா இருப்பான், அந்த பெரிய பணக்காரனா இப்படி உணவளிப்பான் அப்படின்னு அவங்களும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் இதை ஒரு நாள் நம்மளும் கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இப்படியே வந்து உணவு அளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு உண்மை புரியுது, இது யாரும் இல்ல, அந்த உணவை அந்த இளைஞன் தான் இந்த ஏழைகளுக்காக தயார் செஞ்சு கொண்டு வந்திருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அதாவது பல மக்கள்கிட்ட ஏழைகளுக்காக உதவி செய்யறதுக்காக, மக்களுக்கு சோறு போடுறதுக்காக அவன் பல விதமான பணக்காரர்கள்ட்ட வசூல் பண்ணி உணவு தயாரிச்சு வச்சிருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. இப்பதான் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, இப்படி ஒரு மகன் எனக்கு கிடைக்கலையாப்பா அப்படின்னு அவங்க வருத்தம் அடைறாங்க. இல்லம்மா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு அம்மா எனக்கு கிடைக்காதது எனக்கு தான் வருத்தமா இருக்கு, எங்க அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு இறந்துட்டாங்க அப்படின்னும் அவன் வருத்தம் அடைறான். என் வீட்டுல அம்மா குழந்தைங்க யாருமே இல்ல, எனக்கு நீதாமா அம்மா அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப அந்த 3 பேரும் யார் தான் அப்படி உணவு கொடுக்குறா, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு 3 பேரும் அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க போய் பார்த்தா அங்க ஒரு விதை பெண் நிக்கிறாங்க. அந்த விதை பெண்ணிட்ட இங்க யார் உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க யார் உணவு கொடுக்குறா, பெரிய பணக்காரர் அப்படின்னு அந்த 3 பெண்களும் கேட்கறாங்க. ஆனாலும் அந்த விதை பெண்ணும் இல்ல இல்ல, இது ஒரு ஏழை வீடு தான், ஒரு ஏழை பெண்மணி தான் உணவு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க
அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அவங்களுக்கு உண்மையே புரியல. இருந்தாலும் இப்ப யாராதான் இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா தன்னுடைய மாமியார் திரும்ப உணவு அளிச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க. எப்படி இவ்வளவு பேத்துக்கு இவ்வளவு உணவு அளிக்க முடியும், இது சாத்தியமா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம். சரி, எப்படி இருந்தாலும் வீட்லயும் அதே தான் பண்ணாங்க, இங்கேயும் அதே தான் பண்றாங்க, இவங்களால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு எல்லாருக்கும் உண்மையே புரியல. இப்ப கேலி கிண்டலும் பேசிட்டு நின்றுருக்காங்க. இந்த கேள்விக்கு இன்னும் ஆணவத்தில் தான் இருக்கு. அதனாலதான் இப்படி உணவு அளிச்சிட்டு இருக்கு. இதை மிஞ்சி போய் காசு இருக்கு பிறகு நம்ம தெரியாமே வச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்களோ அப்படின்னு எல்லாரும் கேலி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு மத போதகர் வராரு. அவரு இவங்களை பார்த்து பயங்கரமா கோபம் அடைகிறாரு. நீங்களே யாருமா, ஏன் இப்படி பேசிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நாங்க உணவு சாப்பிட வந்தோம், இங்க யாரு உணவு கொடுக்குறான்னு பார்க்க வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு ஏழை தான், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இவங்க உணவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசுறது எல்லாமே நான் கேட்டிருந்தோம், இது ரொம்ப மோசமான வாக்கியம், உங்களுக்கு வருங்காலத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவன் முகம் எல்லாமே அப்படியே மாறுது. ஒண்ணுமே புரியல, அவன் முகம்லாம் எரிய ஆரம்பிக்குது. திடீர்னு அவங்க நாயா எல்லோருமே உருமாறுறாங்க. இப்ப எல்லோருமே நாயா மாறிட்டாங்க. இப்ப அந்த பெண்களுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம செஞ்ச பெரிய தவறு, இப்படி நாயா மாறிட்டோமே அப்படின்னு அங்கேயும் ஓடுறாங்க. இப்ப நம்ம கணவர் வீட்டுக்கு போனா அங்க நம்மளுக்கு ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே தெரியல அப்படின்னு எல்லாரும் குலைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்ப கணவர்களுடைய வீட்டுக்கு அவங்க போறாங்க. இப்ப வீட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய கணவர்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு இந்த நாய்கள் எல்லாம் விரட்டுறாங்க. இப்படி நாய் வேஷம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் விரட்டின பிறகு இவங்க எல்லாம் தெய்வ தெரியாம தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப அங்கேயும் ஓடி நம்ம என்ன பண்றது, 2 நாளா இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கமே, இப்ப இப்படியே போனா நம்ம உயிருக்கே ஆபத்தை, சாப்பாடு எல்லாமே செத்துருவோமே அப்படின்னு நம்ம வேற வழியிலேயே என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றா, மாமியார் சாப்பாடு போடுறாங்களே அங்க நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றா. அங்க போறாங்க. ஆனாலும் அங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நாய்களை பார்த்து அடிச்சு விரட்டுறாங்க. இப்ப அந்த நாய்கள் எல்லாமே திரும்ப ஓடுது. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப 3 பேரும் ஒரு இடத்துல நின்று அழுதுட்டே இருக்காங்க, சாப்பாடு வழி இல்லாம. இப்ப அங்க ஒரு இளைஞர் வரான். அந்த இளைஞன், ஏன் இப்படி இந்த நாய்க்குட்டிகள் மட்டும் இங்கே வெளில நிக்குது, இது ரொம்ப பசியோட இருக்கும், இதுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த 3 பெண்களோட மாமியார் சாப்பாட்டு வந்து சாப்பாடு வைக்கிறா. அப்பதான் அந்த மாமியார்ட்ட எல்லாருமே சேர்ந்து அழுகுறாங்க. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த 3 பேரும் நம்ம மருமகள் அப்படின்னு. அந்த மருமகளை பார்த்துட்டு அவங்களும் அழுகுறாங்க. நான் உங்களை சபிக்கல, இது வந்து கடவுளை நீங்க படிச்சதால உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு, இது மதபோதகர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் அழைச்சிட்டு போறேன், அங்க அழைச்சிட்டு போனா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செஞ்சது சாதாரண தவறு கிடையாது, மிகப்பெரிய ஒரு தவறு, அதனால நீங்க மன்னிப்பு கேட்ட மட்டும் போதாது, உங்களுடைய 3 கணவன்களும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப தன்னுடைய கணவர்களை அழைச்சிட்டு வரதுக்காக திரும்பவும் வீட்டுக்கு போறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாமே அடிச்சு துரத்துறாங்க. 3 பேரும் கெஞ்சி இது மாதிரி நாங்க உங்க மனைகள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. இப்ப சரி அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. திரும்ப அந்த மதபோர்ட்ட 3 பேரும் அழைச்சிட்டு வராங்க. அங்க வந்து நடந்ததெல்லாம் எங்க தவறுதல் தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாருமே மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது, இறைவனை வழிபட்டா மட்டும் போதாது, நீங்க ஏழை எளியோருக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யும் போதுதான் உங்களுக்கு முழு புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்ப எல்லோருமே தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு 3 மருமகளும் மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், நீங்க எந்த பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் தீரட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதே போல அந்த பெரியவரும், உங்களுக்கு இவங்க மன்னிப்பு கொடுத்தது பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், நல்லபடியா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்ப அந்த 3 பேருமே திரும்பவும் மனிதர்களா மாறுறாங்க. இப்ப மாறி தன்னுடைய மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. தன்னுடைய மாமியார, அம்மா நீங்க செஞ்சது எல்லாமே நல்ல விஷயம் நீங்க புரிஞ்சுக்காம நாங்க எல்லாருமே உங்களை கேலி கிண்டலும் பண்ணி உங்களை நோக்கடிச்சிட்டோம், நீங்க வீட்டுக்கு வந்தாகணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்துறாங்க. ஆனாலும் இல்லம்மா, எனக்கு மிகப்பெரிய ஒரு கோயில், மிகப்பெரிய ஒரு தானம் செய்யறதுக்கு நல்ல ஒரு இடம் இங்கே தான் கிடைச்சிருக்கு, அதனால நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த 3 பேரும் போயிட்டு அங்கே இருந்து ஏழை எளிய மக்களுக்கு அவங்களும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.